குழந்தைங்களை விடுங்க, உங்க வீட்டை நீங்க கால் மிதிய கூட போட மாட்டீங்க. அவ்வளவு அழுக்கான ஒரு சல்வார் கமிஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு. ஒரு நோட் புக்கை இப்படி செஸ்டோட இப்படி வச்சிருந்தா. நான் போன உடனே அழகான மதுரை தமிழ்ல, அண்ணே வணக்கம்ண்ணே, படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும்ண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா. ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்விதான், படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்னா. என்கிட்ட யாருமே அப்படி டைரக்டா கேட்டது இல்லை. இப்ப நான் என்ன பண்ணேன், நீ யாருமா, உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோ பண்ணேன். அப்பா அவ சொல்றான், அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா முழு நேர குடி, தம்பி தங்கச்சி அவளுக்கு இருக்காங்க. அப்ப சொல்றா, சரி உன்னை யாரு படிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டேன். சொன்னா, அண்ணே நான் தானே வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் தம்பி தங்கச்சிங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்னமா வேலை செய்யற அப்படின்னு. அண்ணா நான் 4 வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறேன்னு அப்படின்னா. காலையில 2 வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறேன், சாயங்காலம் 2 வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறேன். She works as a domestic maid in 2 houses in the morning, 2 houses in the evening. அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் படிக்கிறா, தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்குறா. அப்பா மீதி இருக்கிற பைசாவை வீக்கெண்ட் புடிங்கிட்டு போயிடுவாரு. இது கேட்கும் போதே கஷ்டமா இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சரி நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்ப 12th ரிசல்ட்ஸ் வரல வெளியில, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டேன். அப்போ ஒன்னும் யோசிக்காம சொல்றான், அண்ணே 3 ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருக்காங்க இது வரைக்கும், இந்த 3 ரிவிஷன்லயும் நான் 1200க்கு 1150க்கு குறைஞ்சு வாங்கினதே கிடையாது அப்படின்னா. The least I have scored is 1150. I have not scored anything less than that. அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா என்னோட 12th மார்க்கை 2ஆல பெருக்கினா கூட அவ்வளவு வராது. Even if I multiply my 12th marks by 2, I will not reach there. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாரா உதவின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் most of us will do this. First we will open our wallet, அதுல இருக்க பைசா எடுத்து கொடுப்போம். Invariably everyone in this hall would have done it. உங்க வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவை அதை பண்ணிருக்கீங்க. ரொட்டேரியன்ஸ் இருந்தா அது வாரம் பண்ணுவீங்க. சன்ஷைன் ஃபண்ட், ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, பாட்டிக்கு பர்த்டே, தாத்தாக்கு பர்த்டேனாலும் நம்ம we give funds, right, which goes for a cause. Rotarians, I think you always are blessed with a big heart ன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணிருப்பீங்க, நானும் பண்ணிருக்கேன். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கறதால ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சது எனக்கு. I didn't give her the money and I didn't know how to help her also. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் வாங்குற சம்பளத்துல என்னால ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமானா கண்டிப்பா படிக்க வைக்க முடியும். ஒரு குழந்தைய கண்டிப்பா படிக்க வைக்க முடியும். But the thought that was running in my head is, இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க? So I decided, wallet எடுத்தேன், என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, ஒரு ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்ன கூப்பிடு, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு. அதான் சொல்லுவல, சில நிகழ்வுகள் நம்மளை புரட்டி போடுவாங்க. அன்னைக்கு மதுரையில இருந்து அடுத்து நான் சேலத்துக்கு வரணும் பேசுறதுக்கு. அந்த கார்ல ஒரு 3.5 மணி நேரம் தனியா நான் மட்டும்தான் இருக்கேன். திருப்பி இந்த பொண்ணோட தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. அப்போ என்னோட போனை எடுத்து போன் புக்ல யாரெல்லாம் பேர் இருக்கான்னு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க உங்க போன் எடுத்து பாருங்க, உங்க நம்பர்ஸ் முக்கால்வாசி இப்படிதான் இருக்கும். எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன் லிங்க்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ரோட்டரினா you will have lot of contacts of Rotarians in and around. If you're a medicine, if you're a doctor, you will find a lot of doctors. An academician will have lot of academicians number. இப்போ ஏன் நம்பர் போன் எடுத்து பார்த்தா 2-3 டைப் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருந்தது. I had a lot of academicians number, I had a lot of HR professionals number. அப்ப யோசிச்சு பார்த்தேன், இத்தனை காலேஜ் பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியுது, சேர்மன் தெரியுது, நம்ம தான் இந்த காலேஜ் தான் இத்தனை முறை போய் பேசியிருக்கோமே, வெக்கத்தை விட்டு ஒரு ஆள்கிட்ட ஃப்ரீ சீட் கேட்டுருவோமா அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்குதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நமக்குன்னு ஒரு உதவி கேட்கணும், நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவர் போய் கேட்கணும் அப்படின்னா நீங்க கூனி குறுகி தான் போய் கேட்க முடியும். your shoulders will droop. நீங்க போய் இப்ப நான் சார் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்கறேன்னா, ஹலோ சார் ஒரு 500 ரூபா கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்க முடியாது. My shoulders will droop, my voice will become feeble. ரொம்ப சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார், ஒரு 500 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு. நீங்க உங்க பர்சனல் ஃபேவர் கேட்கறேன்னா அதே விஷயத்த அந்த உதவி யாருன்னே தெரியாது, உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு போய் அந்த ஒரு உதவி கேட்டு பாருங்க, உங்க குரல்ல ஒரு கம்பீரம் தெரியும். அன்னைக்கு என் குரல்ல ஒரு கம்பீரம் இருந்தது. சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மன் ஃபோன் பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா? ஃப்ரீ சீட்னா இட் ஹாஸ் டு பி ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, உங்களால் முடியுமா அப்படின்னு. அப்புறம் யோசிச்சேன், ஃப்ரீ சீட் கொடுக்கறதுக்கு ஏதாவது யோசிக்க போறாரு. நீங்க ஃப்ரீயா கொடுக்க வேணாம் சார், நீங்க ஒரு சீட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் உங்க காலேஜ் கூப்பிடுறீங்களோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு போறேன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஐ வில் டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, அப்படி யோசிச்சாரு, ஒரு சீட் இல்ல சுஜித், ஐ வில் கிவ் யூ 20 சீட்ஸ்னாரு, 20 சீட் தரேன் அப்படின்னாரு. இப்போ நான் கேட்டது ஒரு சீட், எனக்கு கிடைச்சது 20 சீட். 20 பசங்களை படிக்க வைக்க முடியும். 20 சீட்டுக்கு எப்படி பசங்களை சோர்ஸ் பண்றதுன்னு தெரியல. என் ஆறுயிர் நண்பன், உண்மையாவே என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்ஜே பாலாஜி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சினிமால ரேடியோலாம் வந்துட்டு இருக்காரு. பாலாஜி நானும் டீ குடிக்கும் போது ஒரு நாள் சொன்னான், பாலாஜி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் 20 சீட் தரேன்றாங்க அப்படின்னா. அவன் தான் தெரியும் இல்ல, வாய் ஜாஸ்தி அவனுக்கு. அவன் அப்படி பார்த்துட்டு,
இன்னும் எவ்வளவு நல்லவங்களாமா இருக்கிறாங்க அப்படின்னா. அப்ப 20 பேர் படிக்க வைக்கலாமா நம்ம அப்படின்னா. ஆமா பாலாஜி, என்ன பண்ணலாம் அப்படின்னா. சரி சரி வாங்க என் கூட அப்படின்னா. கடகடன் போனோம், பிக் எஃப்எம் ஸ்டுடியோ போனோம், ஹெட்போன்ஸ் கொடுத்தான், வாங்க நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்னா. என்ன ரேடியோ ஷோ? இல்ல உங்ககிட்ட 20 சீட் இருக்குன்னு சொல்லுங்க, அப்ப நம்ம பசங்க எல்லாம் வருவாங்களா, நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னா. இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மாற்றம் ஃபவுண்டேஷன். 2012 மாற்றம் ஃபவுண்டேஷன் பேர்லாம் கூட எழுதல. அப்ப பாலாஜி கிட்ட சொன்ன ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு எனக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து I wrote 5 guiding principles of my foundation. Point number 1, orphan children will be given first preference. அனாதை குழந்தைகளுக்கு முதல் preference. கேள்வியே கிடையாது. அப்பா அம்மா இல்லையா, நீ கேட்கிற கோர்ஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷன்ல. நம்பர் 1. நம்பர் 2, சிங்கிள் பேரண்ட். அப்பா இல்ல அம்மா இல்ல, வறுமை கோட்டு கீழே இருந்தா உனக்கு கண்டிப்பா சீட்டு. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன். 4வது முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதணும். அந்த ஒரு விஷயம் தான் நிறைய NGOs கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு. எங்க கிட்ட படிக்கிற குழந்தைகளுடைய புகைப்படமோ வீடியோவோ எக்காரணத்தை கொண்டும் வெளியே விடமாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ரைட்? நீங்க மாற்றம் ஃபவுண்டேஷன், எங்களோட வெப்சைட் வந்து matramfoundation.com. you go to our website, you will not find a single picture of our kids who are studying with us. ஏன்னா ரொம்ப தெளிவா இருந்தோம். அவங்களுடைய இயலாமையை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்திடக்கூடாது. மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துக்கு மட்டும் தான் பேங்க் அக்கௌண்டே ஓபன் பண்ணோம். 5வது விஷயம் என்ன சொன்னோம்னா, ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு பணம் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. So actually what we do, there are colleges which gives us seats, there are people who wanted seats. இதை இணைக்கிற பாலமா மட்டும் தான் நாங்க இருக்கிறோம். So ஒரு குழந்தையில ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு 482 குழந்தைகள் in 27 different institutions are studying across Tamil Nadu. Engineering, law, medicine, nursing, arts and science, HR course, MBA இதெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த முதல் குழந்தை வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த பொண்ணு போன வருஷம் பாஸ் அவுட் ஆயிட்டா. 2017 she passed out with a CGPA of 9.2. இப்ப எங்க வேலை செய்யறானா, ரொம்ப தூரத்துல இருந்து இல்ல, இங்க இருந்து கூப்பிடுற தூரத்துல கோரமங்கலால ஒரு robotics firmல 6.75 lakhs annual compensationல she is working. That's a first success story. எது மகிழ்ச்சின்னு கேட்டீங்களே, இதுதான் மகிழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும். கண்ணுக்கு நேரா you can see a difference from a domestic maid working for a robotics firm. The second story that I wanted to tell you, குறிப்பா நம்ம பசங்களுக்கு ஆன்ஸ் அண்ட் ஆனட்ஸ் இருக்காங்க பாருங்க, நம்ம பசங்களுக்கு உண்மையா பசினா என்ன நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் குழந்தைங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. ஏன்னா உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. குழந்தைக்கு பசிக்குன்னு அப்படி தெரிஞ்சாலே there is something which is available. என்கிட்ட படிக்கிற ஒரு குழந்தை இருக்கா. we picked her up from Kumbakonam 2 years back. நெசவு தொழிலாளி, அப்பா அம்மா. இந்த பொண்ணு UKG படிக்கும் போது அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல. பாட்டி தான் படிக்க வச்சிருக்காங்க. அருமையான மார்க்க. ஃபவுண்டேஷன் எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் தான் போய் பிக்கப் பண்ணுவேன் ஃபியூ வாலண்டியர்ஸோட. இந்த பொண்ணுக்கு வந்து பஸ் டிக்கெட் அனுப்பிச்சாச்சு. நான் சொல்றேன், தாம்பரம் ரயில் பஸ் ஸ்டாண்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்போமா, எல்லாம் நாளைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டியா, எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு வந்து நான் எல்லாம் ரெடியா இருக்கேனே அப்படின்னுச்சு. தெரியாம நான் ஒரு கேள்வி கேட்டேன் பேசும்போது, சாப்பிட்டியான்னு கேட்டேன். நார்மலா நீங்க when you inquire with people, normally it's quite common that you ask them, dinner சாப்பிட்டீங்களா, breakfast சாப்பிட்டீங்களா. சாப்பிட்டியான்னு கேட்டேன். அந்த பக்கத்துல அந்த குரல், அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணே நான் ஒருவேளை தானே சாப்பிடுவேன் அப்படின்னு. I eat only once a day. ஒருவேளை தான் சாப்பிடுவியா அப்படின்னு. ஆமா அப்படின்னா. ஏன் ஒருவேளை தான் சாப்பிடுவேன்? ஏன்னா நம்ம பட்னியே இருந்தது இல்லைல்ல. இப்ப அந்த பொண்ணு சொல்றான், அண்ணே ஸ்கூல்ல சத்துணவு போடுவாங்க, மதிய உணவு சத்துணவு, மிட் டே மீல்ஸ், அது ஒருவேளை தானே சாப்பாடு. எங்க பாட்டி என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதே அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான். அதுல நான் நல்லா படிச்சதுனால எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்கூல் லீவ் இல்ல, அதனால மத்தியானம் சாப்பாடு கிடையாதுன்னு. பாட்டி காலையில 2 ரூபா இட்லி கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க. நான் 2 இட்லி சாப்பிடுவேன். அடுத்த நாள் காலையில தான் 2 இட்லி. A kid survives on 2 idlis for the entire day. The next day morning அடுத்த breakfast. அதனாலதான் leaders like Kamarajar, leaders like MGR can never be forgotten. They are legends. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்வி அறிவுக்கு முன்னாடி உனக்கு வயிற்றுல சாப்பாடு போனாதான் படிக்கவே முடியும். எத்தனோ குழந்தைங்க இன்னைக்கும் எங்க ஃபவுண்டேஷன்ல அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. இதை கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் டாபிக்கை மாத்திரலாம்னு நினைச்சேன். சரிம்மா கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நாளைக்கு நீ வந்துடுறல, நாளைக்கு இருந்து உன் ஹாஸ்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து அந்த பொண்ணு கேட்க கூடாத ஒரு கேள்வியை கேட்டா என்ன பார்த்து, அண்ணே நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா.
இப்ப போய் சொல்ல முடியுமா? உண்மைதானே சொல்லி ஆகணும். சைசட் சாப்பிட்டமா அப்படின்னு. என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, சப்பாத்தி சாப்பிட்டமா அப்படின்னா, அந்த சைட்ல இருந்து அந்த வாய்ஸ் என்ன சொன்னிச்சு தெரியுமா? சப்பாத்தியானே, 9 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல சாப்பிட்டேனே அப்படின்னா. சப்பாத்தி ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட் ஐட்டம்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா டெய்லி என் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவேன், டெய்லி சப்பாத்தி போட்டு சாவடிக்கிற, வேற ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு.